வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கல்வி தனிநபர்களுக்கு கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் அதை கற்பிக்கும் ஆசிரியர்களை தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அடித்தளத்தையும் அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மூலம் மருத்துவ காப்பீட்டு வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஏழை மக்கள் பெரிதும் பயன்பெறுவர் என்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்று தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 45 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேலும் பேசுகையில், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு 45 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மகளிர் சக்தியை மேம்படுத்த பெண் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவது குறித்து வலியுறுத்தினார். பெண் குழந்தைகளின் கல்வியில் முதலீடு செய்வது குடும்பங்கள், சமூகம் மற்றும் தேசத்தின் வளர்ச்சிக்கு விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகிறது என்றும் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க உயர்வை எட்டியுள்ளது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். கல்வி தனி நபர்களுக்கு கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் நலிந்த பின்னணியைச் சேர்ந்த குழந்தைகள் முன்னேற்றம் அடைய உதவுவதாகவும் அவர் கூறினார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் பள்ளி கல்வி முறை தடையற்றதாகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். அனைத்து பள்ளிகளிலும் சுதேசி தினம் மற்றும் சுதேசி வாரம் போன்ற நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், தேசத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு ஒரு உந்து சக்தியாக திகழ்கிறது என்றும் ஆசிரியர்களை கௌரவிப்பது அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் என்றும் பாராட்டினார். ஆசிரியர்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மாணவர்களின் திறன் மற்றும் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் எழுத்தறிவை கற்றுத் தருவதோடு நாட்டின் பொறுப்புமிக்க குடிமக்களாக அவர்களை உருவாக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் செலுத்துவதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான ஓணம் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை இந்த பண்டிகை நினைவூட்டுகிறது என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஓணம் பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான இன்று மிலாது நபி கொண்டாடப்படுகிறது. நாட்டு மக்கள் சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்க நபிகள் நாயகத்தின் போதனைகள் அனைவரையும் ஊக்குவிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு தர்காக்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றன. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள சிதம்பரனாரின் திருவுருவச் சிலைக்கு மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த துறைமுகத்தில் 10வது சரக்கு தளம் அமைத்தல், துணை மின் நிலையம், காற்றாலை அமைத்தல், 4 வழிச்சாலை, கடல்சார் அருங்காட்சியகம் உள்ளிட்ட 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தமது சமூக ஊடக பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டுப்பற்றுக்கு இலக்கணமாகவும் தியாக வாழ்வுக்கான எடுத்துக்காட்டாகவும் வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும், இந்த நடைமுறை நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் 22ஆம் தேதி அமலுக்கு வருவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டு மக்களின் நுகர்வை மேம்படுத்தும் என்றும், அது மூலதன செலவினங்களை பாதிக்காது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த அவர், அமெரிக்க அரசின் 50% வரிகளால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மறைமுக வரிமுறையை 5%, 12%, 19% மற்றும் 28% என 4 அடுக்கு அமைப்பில் இருந்து 5% மற்றும் 18% என 2 அடுக்கு கட்டமைப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் எளிமைப்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவு பெற்றோர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் என்றும், மாணவர்கள் மற்றும் கல்விப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமீபத்தில் எடுக்கப்பட்ட அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை என்று பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இது வணிகம் செய்வதை எளிதாக்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் கூட்டத்தில் 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு மோடி பதவியேற்றதும் வரி சீர்திருத்தம் செய்தபோது எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்ததாக அவர் கூறினார். இந்நிலையில் 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி 2 பிரிவுகளாக மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மருத்துவ காப்பீட்டு வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதையும், இதன் மூலம் ஏழை மக்கள் பெரிதும் பயன்பெறுவர் என்றும் கூறினார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 5 மற்றும் 18 ஆகிய 2 விகிதத்தில் மட்டுமே வரி விகிதங்கள் இனி இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இதன் மூலம் மருத்துவத்துறை, கல்வித்துறை இப்படி பெரும்பான்மையான துறைகள் முன்னேறுவதற்கும், ஏழை மக்கள் மருத்துவத்துறையிலே எவ்வித செலவும் இல்லாமல் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை மத்திய அரசானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. முதற்கண் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கின்றார். இப்படி வழங்கியதன் மூலம் இந்தியா மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று அத்தனை தொழில் அதிபர்களும் பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் இந்த வரி குறைப்பை வரவேற்றிருக்கிறார்கள். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளை நுகர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வரி குறைப்பை செய்திருக்கின்றார். அமெரிக்கா விதித்த அத்தனை வரி விதிப்புகளும் தவிடுபொடியாகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக தான் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர், திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாடு முழுவதும் இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களின் பங்களிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். இயற்கை பேரிடர்களான மேக வெடிப்புகளும் சமவெளிகளில் ஏற்படும் வெள்ளமும் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உள்ளது குறித்து அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அசாம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் பெரும் உயிரிழப்புகளையும் அழிவையும் ஏற்படுத்தி உள்ளதாக குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் துக்கத்தை நாடு பகிர்ந்து கொள்கிறது என்றும், இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு நாட்டு மக்கள் துணை நிற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி தனிநபர்களுக்கு கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் அதை கற்பிக்கும் ஆசிரியர்களை தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.
சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அடித்தளத்தையும் அமைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மூலம் மருத்துவ காப்பீட்டு வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஏழை மக்கள் பெரிதும் பயன்பெறுவர் என்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.